நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். என்ன 2 பேர் தொரத்திட்டு வருவாங்க. அவங்க கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க ஆண்டி. சரிம்மா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பயப்படாத. எம்மா, இங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்தாலே அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியுமா? இங்க ஒரு பொண்ணு ஓடி வந்தாளா? சரி, அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொன்னா என்ன குடுப்பீங்க? அம்மா, நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க. நிறைய பணம்னா எவ்வளோ பணம் குடுப்பீங்க? ஆ, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். 10,000 எல்லாம் பத்தாது. ஒரு 5,00,000 குடுக்குறீங்களா? என்னது 5 லட்சமா? நீ பேசாமல் ஓகேன்னு சொல்லிடு. நமக்கு அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம். ஆ, சரி. கண்டிப்பாக நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். முதல்ல அந்த பொண்ணு எந்த பக்கம் போனான்னு சொல்லுங்க. ஆமா, அந்த பொண்ணு எந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா? அந்த பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. இந்த பக்கம் தான் வந்தா. அந்த பொண்ணு எங்கே போனான்னு சொல்லுங்க. ஆஹா! ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கு 5,00,000 குடுக்குறீங்களா? சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட பொண்ணுங்க என்கிட்ட நிறைய இருக்காங்க. ஆனா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு மட்டும் இல்ல. நீங்க வேணா அந்த பொண்ணுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 50,00,000 குடுத்துருங்க போதும். டேய், இந்த பொம்பளை மென்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நின்று பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா, நம்ம போகலாம். நீ சரியா சொன்ன. பாப்பா, அந்த ஆளுங்க போயிட்டாங்க. நீ பயப்படாம வா. அவங்க ஏன் உன்னை துரத்துறாங்க? அதுவா ஆண்டி, அவங்க கிட்னாப்பர்ஸ். என்ன கிட்னாப் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட பணம் கேட்குறாங்க. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அதான் அவங்க என்னை துரத்துறாங்க. நான் உங்க அப்பாவை கால் பண்ணி கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ என் வீட்டில் பத்திரமா இருக்கலாம். ரொம்ப நன்றி ஆண்டி. நீ இங்கே ரொம்ப நேரம் நிற்காத. உன்னை பார்த்துட்டா மறுபடியும் அவங்க பிடிச்சிக்குவாங்க. நீ வீட்டில் போய் கதவு மூடிட்டு பத்திரமா இரு. சரி ஆண்டி. என்ன, இன்னைக்கு வீட்டு வேலைக்கு போகலையா? இங்கேயே நின்றுட்டுருக்க. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கு. இதை மாதிரி படிச்சுட்டு வீட்டு வேலைக்கு போறியே, உனக்கு வெக்கமாக இல்லை? உழைச்சி சாப்பிட்றதுல எந்த வெக்கமும் இல்லை. உழைக்காம உக்காந்து சாப்பிட்றவங்க தான் வெக்கப்படணும். இவ நம்மளை தான் குத்தி காமிக்கிறா. ஆமாம், உன்னை மாதிரி நாங்களும் வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை? நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எனக்கு ஒரு சரியான வேலை கிடைச்சா நான் வேலையில் செஞ்சுடுவேன். அது வரைக்கும் வீட்டு செலவுங்களை சமாளிக்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போயிருக்கேன். அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ கேவலமாக தெரியுது? எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. எங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எங்கள் புருஷன்களுக்கெல்லாம் நல்ல வேலை, ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிது. ஆனால் உன்னை பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உன் புருஷனுக்கு இருந்து வேலையும் போயிடுச்சு. உனக்கும் எங்கேயும் வேலை கிடைக்கல. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. உன்னை மாதிரி நாங்கள் துரதிர்ஷ்டக்காரங்க இல்லை. சரி சரி, நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாரு, எங்களை பார்க்குறேன்னு எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாத. உன்னோட துரதிர்ஷ்டம் எங்களுக்கும் ஒட்டிக்க போகுது. ஆண்டி, அவங்க ஏன் உங்களை இப்படி கேவலமாக பேசுகிறாங்க? அவங்க எல்லாம் பணக்காரங்க. பணக்காரங்க எப்போவுமே ஏழைங்களை பார்த்தா இப்படி தான் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. சரி, நீ ஃபோன் நம்பரை கொடு. உங்கள் அப்பாவை கால் பண்ணி பேசலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லா இல்லை. அந்த ஆளுங்க திரும்பி வந்தாலும் வரலாம். பொன்னி தான் எனக்கு உசுரு. என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்க. எனக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இதா பாரு, இதெல்லாம் என்னோட வீடுங்க தான். இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. அப்புறம் உனக்கும் உன் புருஷனுக்கும் என் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்குறேன். நாளைக்கு 2 பேரும் வந்து பாருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் ஆண்டி, நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி உங்கள் 2 அக்காவையும் கூப்பிடுங்க. அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்கணும். இனிமே நீங்கள் தான் சூப்பர் லக்கி.